போன எக்ஸசைஸ்ல நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறோம். வகுத்தல்னா டிவிஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சாதாரணமாக இப்படி டிவிஷன் பண்ணுவோம். இப்படி போனால் தெரியும், 1 5 சார் 5, 2 5 சார் 10. இங்கே 2 போட்டோம். 10 இப்படி பிரித்து எழுதலாம். 5 + 5 × 2ன்னு எழுதலாம். அப்போ 1 5 சார் 5 கேன்சல் ஆகிட்டு 2 ஆன்சர் வந்துடுச்சு. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ பாருங்க, 5 + 2/5 இதை நம்ம எக்காரணத்துக்கு ஒன்றும் அடிக்க முடியாது. மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் மட்டும்தான் டிவிஷன் பண்ண முடியும். இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் மட்டும்தான் டிவிஷன் பண்ண முடியும். இதுக்கு என்ன வேல்யூனா பாருங்க, 5/5 + 2/5. அவ்வளோதான். இதை நம்ம அடிக்கலாம் முடியாது. இப்போ என்ன ஆகும்? இதை அடித்தா 1 ஆகிடும். 1 + 2/5 ஆகும். அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இங்கே 5 வரும், அதே தான் வந்துடும். இப்போ இது என்ன சொல்றோம்னா, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் கீழே அடிச்சு டிவிஷன் பண்ணி போட முடியும். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, அவசரப்பட்டு தப்பு பண்ணுறதீங்க. இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். வகுத்தல் 10p⁴ 2p⁴ p³ சொல்லலாம். இப்போ பாருங்க, 10 அப்படியே போட்டாச்சு. p⁴ எத்தனை p இருக்கு? p 4 வந்துருச்சா? கீழே 2 × p³ போட்டாச்சா? இப்போ நம்ம பேசிக்காக அடிக்கிற மாதிரி தான் அடிக்க போகிறோம். நம்ம நம்பர் வச்சு டேபிள் சொல்லி அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ பாருங்க, pனா p கேன்சல் ஆகிடும். 1க்கு 1, 1க்கு 1. அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது? அடிப்படாமல் இருக்கிறது தான் இங்கே போட்டுக்க போகிறோம். ஒரு p இருக்கு. இது 4 2 I2 10. அப்போ என்ன ஆகும்? 5p வந்துருச்சா? பாருங்க, இது பீக்கு அப்படியே அடிச்சுக்க வேண்டியதான். இங்கே 5 5னா அடிச்சிடறோம்ல, 2 2னா அடிச்சிடறோம்ல, அதே மாதிரி தான். இப்போ இது டிவிஷனில் ஒன்றுமே இல்லை, 5p ஆன்சரு. அடுக்குக்குறி முறையில் இதை செய்யலாம். எப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் பேசிக்கான ரூல்ஸு. இப்போ இது x⁴m x⁴n ரெண்டும் ஒரே எழுத்தாக தான் இருக்கணும். இப்படி வந்தால் என்ன பண்ணலாம்? வெறும் ஒரே ஒரு எக்ஸை போட்டு மேலே m - n எழுதலாம். ஒரே ஒரு எக்ஸ் தான். 2p இருக்கிற இடத்துல, 2 x இருக்கிற இடத்துல ஒரே ஒரு எக்ஸை போட்டிருப்போம். இந்த சம்லேயே அந்த டவுட்டை தீர்த்துடலாம். இங்கே எக்ஸ் போட்டிருக்க இடத்துல p போட்டுக்கிறேன். p⁴m/p⁴n = p⁴m - n. இது ஃபார்முலானே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சம்முக்கு எப்படி போடுறது? இந்த ஆல்பாபெட் நியூமரிக்கல் வேல்யூ விட்டுருவோம். வெறும் p⁴ ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? இங்கே 2p இருக்கட்டில் ஒரே p போட்ட மாதிரி p மட்டும் போட்டு மேலே என்ன ஆகும்? 4 - 3. 4ல் 3 போச்சுன்னா 1 போட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அதனால தான் வெறும் ஆன்சர் pன்னு வந்திருக்கு. இது 1 2 சார் 2, 5 2 சார் 10, அதனால இங்கே 5 வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபார்முலா வச்சும் இதை போட்டுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இது மாதிரிலாம் போட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு உறுப்பு கோவை வகுத்தல். இது ஃபுல்லாக சேர்ந்தது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. இதை டிவிஷன் பண்ண போகிறோம். டிவிஷன் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை, இதே மாதிரி பேசிக்காக இருக்க தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். இதுக்கு 20 20 போட்டுச்சு. a⁴ இப்போ பாருங்க, 1 2 3 4 5 5 போட்டாச்சு. b² b × b போட்டாச்சு. கீழே 2 இருக்கு, × a⁵ a × a இப்போ b⁴7 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஓகே, ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே b போடுறதுக்கு பதில் aன்னு போட்டோம். ஓகேவா? இது ஃபுல்லாக என்னது? b தான் 7 வாட்டி போடணும், முன்னாடி 7 போட வேண்டியதில்ல. ஓகேவா? இப்போ என்ன தப்புன்னு தெரிஞ்சிச்சா? b தான் 7 வாட்டி போடணும்,
ஏவை போட வேண்டியதில்லை. இப்போ நம்ம அடிக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ பாருங்க, ஏ ஃபுல்லாக அடிச்சுட்டு மேலே 2 ஏ இருக்கு, இங்கே ஒரு பி இருக்கு, இங்கே ஒரு பி அடிச்சிட்டோம், இங்கே ஒரு பி இருக்கு, இங்கே ஒரு பி அடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, இது அடிக்கணும். 1 2 2, ஓகே, 1 2 சார் 2, 10 2 சார் 20. இப்போ சிம்பிள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், -10. ஓகேவா? மேலே இருக்கிற நம்பரில் என்ன மிச்சமாக இருக்கணும்? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் தான் மிச்சமாக இருக்கு. கீழே எல்லாம் அடி போட்டுடுச்சு. ஆனால் பி எத்தனை இருக்கு? 1 2 3 4 5, 5 பி இருக்கு. புரியுதுங்களா? இது உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு தான் போட்டேன். பினா பிஏ மட்டும்தான் 7 வாட்டி போடணும், 7 போட வேண்டியதில்லை. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 பி தான் அது. ஓகே, இப்போ இது முடிஞ்சுதா? இதுவும் எக்ஸாம்பிள் சம் தான், புக்லயே இருக்கு. முயற்சி செய்யணும் டாபிக்ல இருக்கு எல்லாம். பாருங்க, இது வந்து டிவிஷன் கொடுத்துட்டு அடுத்தது ஸ்கொயர் ரூட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் முதல்ல மாத்திக்கணும். நீங்க பாருங்க, சம்மு தான். இந்த ஸ்கொயர் ரூட் டிவிஷனுக்கு கீழே எழுதிட்டோம். இப்போ இதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 81 ஸ்கொயர் ரூட் 9, சரிங்களா? அப்புறம் பி ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட்னா 1 தான் வரணும், 2க்கு 1. இது 9 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 ஸ்கொயர்னா 2 9 இருக்கு, அதனால ஒரு 9 எடுத்து இங்கே எழுதிட்டோம். பி ஸ்கொயர் இருக்கு, ஏற்கனவே ஒரு பி எழுதிட்டோம். கியூ பவர் 4 இருக்கு, அதில் பாதி என்னது? கியூ ஸ்கொயர். கியூ ஸ்கொயரே நான் என்ன பண்ணிட்டேன், 2 வாட்டி எழுதியாச்சு. ஓகேவா? கியூ ஸ்கொயரை கியூ இன்ட்டு கியூன்னு எழுதியாச்சு. ஏன்னா விரிவாக்கம் வேலை ஈஸியாக முடிஞ்சுட்டு. இப்போ நம்ம ஃபுல்லாக சம் முடிஞ்சு போச்சு, ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்கு. இப்போ 9 9 9 9 81, 1 9 சார் 9, 9 9 சார் 81. அப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, கியூ மட்டும்தான், ஏ பி அப்படி இருக்கு. ஒரு கியூக்கு ஒரு கியூ கரெக்டாக அடிங்க. இது ஒண்டி கரெக்டாக தெரிஞ்சுன்னா போதும். இப்போ மேலே என்ன இருக்கு? ஒரே 9 தான் இருக்கு. அடுத்தது ஒரு பி இருக்கு. கியூ எத்தனை இருக்கு? இதான் ஆன்சர். பாருங்க, நியூமரிக்கல ஃபர்ஸ்ட் நம்ம டிவிஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இனி போகும்போது ஃபார்முலா வச்சே போட்டுக்கலாம். இது மாதிரி இந்த ஃபார்முலா வச்சே போட்டுக்கலாம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் சம் பாருங்க, ரொம்ப வித்தியாசமான சம். இங்க பாருங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு பவர் 0 கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க எதுவும் குழப்பிக்காதீங்க, சம் போயிட்டே இருக்கட்டும். அடுத்தது இது என்ன கொடுத்துருக்காங்க? இது கொண்டு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, இங்க ஒன்றும் கொடுக்கல. எக்ஸ் கியூப் பவர் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் பவர் ஸ்கொயர், இது என்னன்னு சொல்றேன் பாருங்க, பை எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 6. இப்போ பாருங்க, இந்த டிவிஷனா இருக்கு, இது மொத்தத்தையும் சேர்த்து இது கீழே எழுதிட்டோம். இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே கீழே எழுதிருக்கோம். ரொம்பலாம் நம்ம இப்போ சிம்பிளான சம்மா இருக்கு, ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம். இது பவர் 0 அப்படியே இருக்கட்டும். இது என்ன பாருங்க, 3 ஸ்கொயர்னா அடிஷன் பண்ணக்கூடாது. இது மாதிரி பவர் டு பவர் இருந்தா ஏ பவர் எம் இன்டு என். ஓகேவா? ஏ பவர் எம் ஹோல் பவர் என், ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்படின்னும் போது என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சதுல, ஏ பவர் எம் பவர் ஹோல் பவர் என். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஏ பவர் எம் இங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க, ஏ பவர் எம் பவர் என். இப்போ இது மாதிரி இருந்தால் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். என்னது? ஏ பவர் எம் இன்டூ என், ஏ பவர் எம் இன்டூ என். இப்போ பாருங்க, இது எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கோங்க. இதை மல்டிப்ளிகேஷன் பண்றோம். இங்க பார்த்தீங்களா, மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்குமா? எக்ஸ் பவர், இந்த ஃபார்முலா கோசம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம்.
இந்த ஃபார்முலாக்கோசம் தான் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவோம். எக்ஸ் பவர் 3 × 2 பை எக்ஸ் பவர் 6. இது என்னவா வேல்யூவா மாறுதுன்னு இப்போ பார்த்தா சம் முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, மேலே இருக்கிறது எதுவுமே பண்ணல. ஏன்னா 0ன்னு கொடுத்த பிறகு நீங்கள் யோசிக்காதீங்க. இங்கே பாருங்க, இது எக்ஸ் பவர் 6, இது எக்ஸ் பவர் 6 சேமாக இருக்க ரெண்டும் 6 வாட்டி போடணும், கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய ஆன்சர் 1. எதாச்சும் நீங்கள் 5க்கு 5 அடிச்சா 1 1 போடுறீங்களா இல்லை? இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே 1 இருக்கும். நீங்கள் அடிக்கும்போது இங்கே அடிக்கும்போது என்ன ஆகும்? இப்போ டேபிள்ஸ் பாருங்க, இங்கே 9க்கு இங்கே மேலே 9 போட்டோன்னா இல்லை, இது 1 9 சார் 9னா 1 போட வேண்டியதில்லை, பொதுவாகவே தெரியும். அதனால தான் இது 9ஆல் ஒண்டி 9 போட்டோம். இது எல்லாத்துக்கும் நம்ம அடிக்கும்போது தான் இருக்கு ஒரு பி இருக்குன்னு அர்த்தம். அதே கண்டிஷன் தான் இதுக்கும். இது 1x பவர் x, இங்கே 1 இருக்கு. அதனால ஆன்சர் என்ன இருக்கு? 1. மேலே எக்ஸ் பவர் 0 வேல்யூ பாருங்க, இதே ரூல்ஸில் x power 0 equal to 1. Anything power 0 equal to 1 சொல்லலாம். x power, நல்லா பார்த்துக்கோங்க, x power 0 equal to 1. Anything power 0னாலும் 1 தான். அதே மாதிரி தான் இங்கே எதுக்கு பவர் 0 இருந்தாலும் அதனுடைய வேல்யூ எவ்வளோ? 1. Anything power 0 வேல்யூ 1, கீழே ஒரு 1, ஆன்சர். ஓகேவா? இந்த சம் ஒண்டி தான் பார்த்துக்கணும். எனிதிங் பவர் 0 1ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்எம்எம்ஸில் 1 மார்க் கொஸ்டினில் எங்கே வேணாலும் கேட்கலாம். ஓகே, இப்போ தான் நம்ம எக்ஸசைஸ்க்கே போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஈஸியான சம் தான் இருந்தாலும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுன்னு தான் அங்கே போகணும். பயிற்சி. இப்போ நம்ம விடுபட்ட எண்ணை தான் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, நமக்கு டிவிஷன் நல்லா தெரியும். இதையும் டிவிஷன் பண்ணாதான் இந்த ஆன்சர் வருது. இதையும் டிவிஷன் பண்ணா இந்த ஆன்சர் வருது. இது எப்படி வர்றதுன்றதுலாம் ரொம்ப வேகமாகவே பார்த்துக்கலாம். இப்போ நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்கவே இல்லைங்க. 4 2 2 18ல் எத்தனை 2 இருக்கு? 9 2 இருக்கு. முடிஞ்சு போச்சா? ஒன்று பாருங்க. அப்புறம் இங்கே m பவர் 3 இருக்கு, அங்கே m பவர் 4 இருக்கு. இங்கே வெறும் m தான் இருக்கு. அப்போ இதை மைனஸ் பண்ணிடுறாங்க. இல்லை 3 m போயிட்டா மீதி ஒரு m இருக்கும். வந்துடுச்சா? இங்கே n பவர் 3 இருக்கு, அங்கே n பவர் 5 இருக்கு. அப்போ மேலே n எவ்வளோ இருக்கும்? இதை விட 5 அதிகமாக இருந்தால் தான் இது போகும். அப்போ n பவர் 8. n பவர் 8. நல்லா பாருங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். வேகமாக போயிட்டுன்னு போகக்கூடாது. நியூமரிக்கல் வேல்யூ எடுத்தோன்னே தெரிஞ்சிச்சு. இங்கே 9, ஏன்னா 1 2 2 9 2 18. அதுக்கப்புறம் இங்கே 3 m இருக்கு, அங்கே 4 m இருக்கு. ஓகேவா? 4 mல 3 m போயிட்டா வெறும் ஒரே ஒரு m தான் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே n பவர் 3 இருக்கு, ஆனால் ஆன்சர்ல n பவர் 5 இருக்கு. 5 எப்போ வரும்னா இதோட 5 கூட்டிக்கோங்க. 8 இருந்தால் தான், 8ல் 3 போச்சுன்னா 5. ஓகேவா? அப்படியே செகண்ட் சம் பாருங்க. l பவர் 4 m பவர் 5. n பவர் என்னன்னு தெரியாது, பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. கீழே 2 இருக்கு, l இருக்கு, m பவர் தெரியாது, n பவர் 6 இருக்கு. அவ்வளோதான். இப்போ ஆன்சர் பாருங்க. இந்த எல்லுக்கு 4 எல்லுக்கு இந்த ஒரு எல் போச்சுன்னா l3. ஓகே, ஆன்சர் கரெக்டு. இங்கே m பவர் 5 இருக்கு, ஆன்சர்ல வெறும் m பவர் ஸ்கொயர் தான் இருக்கு. இங்கே 5 இருக்கும்போது 3 குறையுது, அப்போ 3 இங்கே போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இங்கே m பவர் 5 இருக்கு, இங்கே m பவர் ஸ்கொயர் தான் இருக்கு, அதான் m பவர் 2 தான் இருக்கு. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 3 குறைஞ்சிருக்குன்னா இங்கே கீழே போட்டால் கேன்சல் ஆகிடும். இங்கே m பவர் 6 இருக்கு, அங்கே n தான் இருக்கு. அப்போ கண்ணை மூடிட்டு போடலாம், அங்கே 7 தான் இருக்குன்ட்டு. 7ல் 6 போச்சுன்னா எதுவுமே இல்லை, 1 இருக்குன்னு அர்த்தம். கீழே பாருங்க, இந்த 2 ஒண்டி அங்கேயே தான் இருக்கு. அப்போ ஆன்சர் இதுதான். இது 1 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பாக கேட்கலாம். நீங்கள் வேகமாக பார்த்துட்டே போங்க. அடுத்தது இந்த சம் பாருங்க. இப்போ நியூமரிக்கல் வேல்யூவே கொடுத்துருக்காங்க. 4 6 6 7 6 42. அப்போ எடுத்தோடனே 7 போட்டுருங்க. அப்புறம் இது ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 தான், 1 வேல்யூவே கிடையாது. இங்கே பாருங்க, பியோடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. இங்கே 5b இருக்கு, 2b மைனஸ் பண்ணிட்டா b பவர் 3 தான் இருக்கும். b பவர் 3 இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியணும். இங்கே 5 இருக்கு,
இங்க கீழே 2 இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலா படி பார்த்தாக்க a பவர் m அப்படியே மைனஸ் போட்டுக்கலாம். ஏன்னா டிவிஷன்ல தானே இருக்கு. இது மாதிரி மைனஸ் பண்றோம். இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. மைனஸ் பண்ணாக்க என்ன வருமோ அதுதான் போட்டுக்கிறோம். இங்க எதுவுமே இல்லாம புதுசா ஆன்சர்ல வந்து c² இருக்கு. அந்த c² எங்க போட்டுக்கிறீங்க? இங்க போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது இப்ப செகண்ட் சம் பார்க்க போறோம். சிம்பிளா உங்களுக்கு புரியுறதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியே போட்டிருக்கோம். 8 x³ x into x into x, y y. இது 4 x² போட்டாச்சு. இது சரியா தவறான்னு தான் கேட்குறாங்க. இப்போ போட்டு பாருங்க. இப்போ 1 4s are 4, 2 4s are 8. இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடும், இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 2xy தான் இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கு? 2xy. இப்போ நம்ம புக்ல இருக்க கொஸ்டினே அங்க எடுத்து எழுதிடலாம். இங்க இருக்க அந்த சம்ம சரியா தவறாதான். அப்போ 2xyன்றது சரி. ஓகேவா? இப்ப அடுத்த சம்ல என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 2b² கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 2b². இது சரியா வருதான்னு பார்ப்போம். இங்க பாருங்க, 1 7s are 7, 2 7s are 14. இப்பயே தெரிஞ்சு போயிடுச்சா உங்களுக்கு இங்க தப்புன்ட்டேன்னா? டினாமினேட்டர்ல தான் 2 வருது, மேல வேல்யூவே இல்லை. இதுவே தப்பு. சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ. அடுத்தது எல்லாமே கரெக்டு. ஆனா 2 எங்க வந்திருக்கணும்? கீழே வந்திருக்கணும். அப்போ இது தவறு. ஓகேவா? மூணாவது கொஸ்டின் பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் தெரியும். சும்மா நான் தான் வேணுட்டே போட்டிருக்கோம். இது 45 அப்படியே தான் இருக்கு, 45 அப்படியே தான் இருக்கு. ஓகே, இது x³ x into x into x, y² y into y, z-க்கு 1 2 3 4 4 z போட்டாச்சு. 15க்கு 15 போட்டாச்சு. இது xy z தான் அப்படியே போட்டாச்சு. இப்போ இதுல முக்கியமான விஷயமே இந்த மைனஸ் தான். ஒரு 15 15 நமக்கு அப்படியே தெரியும். இந்த 2 மைனஸ் போது காமனா எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு மைனஸ் வந்து ஆன்சர்ல மைனஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எக்ஸுக்கு எக்ஸ் மீதி எவ்வளோ இருக்கு? x². இது 3. ஒரு 15 15 3 15 45. அப்போ 3. எக்ஸில் எவ்வளோ இருக்கு மீதி? x². இங்கே 2 ஒய்ல ஒரு ஒய் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸு ஒய். z³ ஓகே, என்னன்னு தெரியுது? அது சும்மா சிம்பிளா அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். இது ஒன்றே உங்களுக்கு ஏன் போட்டு காட்டுறேன்னா, எல்லாத்தையும் ஈஸின்னு விட்டுட்டு இருக்கலாம். இங்க பாருங்க, இது ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 3xy ஹோல் ஸ்கொயர். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கணக்கு போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, இந்த ஸ்கொயர் வந்து 3க்கும் இருக்கும். அப்போ என்ன ஆகுது? 9x² y² ஆகுது. சம்மே இப்போ போட்டாச்சு. அப்புறம் கீழே என்ன இருக்கு? டிவிஷன் போட்டா 9xy. இப்போ 9 9 கேன்சல் ஆயிடுமா? இது இன்னும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி விரிவாக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பயே உங்களுக்கு தெரியும். இங்க x² இருக்கு, இங்க x இருக்கு. அப்படின்னா ஆயிடும், 2xல இந்த x போச்சுன்னா வெறும் x தான் இருக்கும். 2xல ஒரு x போயிடுச்சு, ஒரு 2yல ஒரு y போயிடுச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். வேணா இதே மாதிரி போட்டு அடிச்சு பாருங்க. இதுவும் கேன்சல் ஆகிடும். ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இந்த சம்மு 4th ஃபர்ஸ்ட் சம் இது. ஓகேவா? நமக்கு எல்சிஎம்னாவே என்னென்னலாம் தெரியணும்னு அவசியம் இல்லை.
பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த சம் வந்து டிவிஷன்லாம் சொல்ல முடியாது. எப்போ நமக்கு ஃப்ராக்ஷன்ல அடிஷன் வருதோ அப்போ நம்ம எல்சிஎம் கண்டிப்பாக எடுத்தாகணும். நம்ம எல்சிஎம் கண்டிப்பாக எடுத்தாகணும். இப்போ பாருங்க, எம்முக்கும் எம் கியூபுக்கும் எது எல்சிஎம்? ஒரே மாதிரி ஆல்பபெட்டோ இல்லை ஒரே மாதிரி நம்பர் இருந்தோ அதில் பெரிய அடுக்கு தான் எல்சிஎம். இப்போ சப்போஸ் இங்கே 4 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்சிஎம் இதில் பெரிய நம்பர் தான் எல்சிஎம். இப்போ எம் கியூப்னா எம் கியூப் தான் எல்சிஎம். இப்போ எல்சிஎம்மை போட்டுட்டு அது தகுந்த மாதிரி மேலே மாற்றணும். இதுதான் ரொம்ப கண்டிஷனான விஷயம். உங்களுக்கு பாருங்க, 3n² m தான் இருக்கு. நமக்கு எம் கியூப் தான் என்னது